என்ன காம்படிட்டிவ் எக்ஸாம் வேணாலும் எடுத்துக்கோங்க, உனக்கு ஒரு கோல் இல்ல, உனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் இல்ல அப்படின்னா கிராக் பண்ணவே முடியாது. எவ்வளவு நல்லா படிக்கிற பையனா இருந்தாலும் கிராக் பண்றது கஷ்டம். ஏன்னா எல்லா நேரமும் நம்மளால ஒரே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணவே முடியாது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல. ஓகேவா? சோ ஒரு டைம் நமக்கு நல்ல மார்க் வந்து பாத்தீங்கன்னா வரும், இன்னொரு டைம் மார்க் கம்மியாகும். சோ அப்ப அந்த எல்லா டைம்லயும் நம்ம எப்பலாம் கீழே போறோமோ அந்த எல்லா டைம்லயும் நமக்கு எது மோட்டிவேஷன் கொடுக்கும்? நம்மளோட அந்த ரீசன். நான் சொன்னேன்ல, நீ எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை சூஸ் பண்ண, why you choose this path அப்படிங்கிறது தான், அந்த கேள்விக்கான பதில் தான் உனக்கு வந்து இன்னும் மோட்டிவேஷனை கொடுத்துக்கிட்டே அந்த பாத்தீங்கன்னா இருக்கும். சோ அந்த அளவுக்கு மோட்டிவேஷன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களால நீட் எக்ஸாமையும் கிராக் பண்ண முடியும். சோ எனக்கு அந்த மோட்டிவேஷன் இருந்துச்சு, சோ அதனாலதான் எங்களால கிராக் பண்ண முடிஞ்சு. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நீ நீட்டை கிராக் பண்ணணும்னு சொல்லி நினைச்சனா, நீ உன்னோட ரீசன், அந்த சாலிட் ரீசன் என்ன அப்படிங்கறத முடிவு பண்ணணும். இல்ல நீ லைஃப்ல என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி நீ முடிவு எடுத்திருந்தாலும் அதை நீ கண்டிப்பா போய் அச்சீவ் பண்ணி முடிக்கணும் அப்படின்னா அதுக்கான ரீசன் அது சாலிடா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அதை நீ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முடிவு பண்ணி ஆகும். ஓகேவா?